அண்மை செய்தி. குட்காவிலிருந்து மாணவர்களை காக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது. கூலிப் குட்கா பயன்பாடுகளிலிருந்து மாணவர்களை காக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது. கூலிப் குட்கா பொருட்கள் இளைஞர்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கிறது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. கூலிப் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டாஸ் போடலாமே என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. கூலிப் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற கேள்வியையும் நீதிபதி முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தி. குட்காவிலிருந்து மாணவர்களை காக்க வேண்டும் என்றும் கூலிப் விற்பனை செய்பவர்கள் மீது ஏன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக்கூடாது என்றும் கேள்வியினை முன்வைத்திருக்கிறார் நீதிபதி. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, பின்னணி என்ன? ராதா, கூலிப் குட்கா புகையிலை பயன்பாடுகளிலிருந்து பள்ளி மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும், கூலிப் விற்பனை செய்பவர்கள் மீது ஏன் குண்டர் சட்டம் போன்ற கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிடக்கூடாது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இளைஞர்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய இந்த வகை புகையிலை பொருட்களை நிரந்தரமாக தடை செய்வது குறித்து உரிய உத்தரவுகளையும் வழிகாட்டுதல்களையும் உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையையும் நீதிபதி கொடுத்திருக்கிறார். நீதிபதி பரத சக்கரவர்த்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் ஜாமீன் தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரக்கூடிய நிலையில் கூலிப் குட்கா புகையிலை பயன்பாடுகள் தொடர்பான வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர்கள் ஆஜராகி தமிழகத்தில் கூலிப் குட்கா புகையிலைகளுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கூலிப் குட்கா வகை பொருட்கள் வேறு மாநிலங்களில்தான் அனுமதி பெற்று தயாரிக்கப்படுகிறது, தமிழகத்தில் எந்த தயாரிப்புக்கும் அனுமதி வழங்கவில்லை, மேலும் இவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் மத்திய அரசு தொடர்ந்து விதித்து வருகிறது என தெரிவித்தார். அப்போது இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி, தற்போது கூலிப் குட்கா புகையிலை பொருட்கள் வாலிபர்கள் இளைஞர்களை தாண்டி பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதிகம் பயன்படுத்துகிறார்கள், இவர்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு விற்பனையும் நடைபெற்று வருகிறது. எனவே பள்ளி மாணவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், பள்ளி மாணவர்களினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது, இதனால் அவர்களுக்கு வாய் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது, இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி அரசு கள்ளச்சாராயம், கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டத்தை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதே போல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே இதனை முற்றிலும் தடை செய்ய முடியும். எனவே இந்த நீதிமன்றம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு விரைவில் போதைப் பொருட்களை தடை செய்வது குறித்து உரிய வழிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் ஒரு உத்தரவாக பிறப்பிக்க நேரிடும் என்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார். ராதா, மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குட்காவிலிருந்து மாணவர்களை காக்க வேண்டும், விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.